நெடுந்தூர பயணத்திற்கு வழித்துணை மிகவும் அவசியம். அதுபோல சிலுவை பயணத்தில் வழித்துணையாக அல்ல, வழியை வந்த சீமோனை துணையாக அழைத்து சிலுவையை சுமக்க வைக்கிறார்கள் தலைவர்கள். சுமப்பவரின் சுமையை குறைக்கும் போது சுமந்தவருக்கு தான் தெரியும் சுமையின் அருமை. அதுபோலதான் இயேசுவுக்கு சீமோன் தோள் கொடுக்கின்றார். உதவியை பெறுபவருக்கு தெரியும் அதன் அருமை. எனவே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்த போது சிலுவைகள் சிறகுகளால் மாறும். அடுத்தவர்களுக்கு உதவுவது என்பது ஒரு வகையில் நமக்கே உதவுவதாகும். இயற்கையை பாதுகாப்பது என்பதும் நமக்கும் நம் எதிர்கால சந்ததியருக்கு உதவுவது ஆகும். மழை வேண்டுமென்றால் மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும். இயற்கையை பேணி வளர்ப்பதன் மூலம் நமக்கே உதவி செய்கிறோம் அல்லவா? ஆனால் மழை வருகின்ற போது அதை சேமித்து வைக்க தவறி விடுகிறோம். நீரில்லாத போது நீரை சிக்கனமாக பயன்படுத்த தவறு விடுகிறோம். இதுதான் பிறரென்று வாழ்வார். மேலும் நமது பேராட்சியால் குளங்கள் குட்டைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரவிடாமல் தடுக்கின்றோம். தொழிற்சாலைகளை ஆற்றோரத்தில் நிறுவி அதன் கழிவுகளை ஆற்றில் விட்டு நீரை மாசுபடுத்துகின்றோம். இவ்வாறு இயற்கைக்கு எதிராக நாம் செயல்படுகின்றோம். கடவுளால் கொடுக்கப்பட்ட இயற்கையை பேணி காப்போம். இதுவே நமக்கும் இச்சமூகத்துக்கும் நாம் செய்யும் உதவி என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபம். எங்களுடைய வாழ்வில் எங்களால் இயன்ற அளவு சமூகத்துக்கு உதவக்கூடிய வகையில் இயற்கையை பேணி காத்து, குறிப்பாக நீர் மேலாண்மையை உணர்ந்து வாழ மனதை தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம்.